உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆண்டர்பிரினர் அல்லது பிஸ்னஸ் மேன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து மார்க்கெட்டிங். அதாவது ஒரு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பல ஏரியாஸ் வந்து இருக்கும், ப்ராடக்ட்டு இருக்கும், சர்வீஸ் இருக்கும், அல்லது வந்து வெவ்வேறு விதமான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஒரு ஸ்டாஃப் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஸ்டாக்கு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஒரு நிறுவனத்தோட உயிர் நாடி மார்க்கெட்டிங் அப்படின்னா அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கும் தெரியும், எல்லா தொழில் பண்ணுறவங்க எல்லாம் தெரியும் மார்க்கெட்டிங் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் வந்து அதில் முழு கவனம் செலுத்துகிறோமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இல்லை. அது சிறு நிறுவனங்களும் பெரிய நிறுவனங்களும் வந்து ஒரு ஃபண்டு செலவு பண்ணால் அது வந்து நம்ம மார்க்கெட்டிங்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது மட்டும் கிடையாது. நம்மளுடைய நேரத்தை எவ்வளோ தூரம் நம்ம செலவு பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியம். ஃபண்டு செலவு பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய நேரத்தை மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணணும். எப்படி அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே தண்ணி வரணுங்கிறது ஒரு நியதின்னு வச்சுங்களேன். அந்த தண்ணி வர்றதுக்கு நம்ம வந்து அழகான ஒரு டேப் போடலாம், அல்லது அதுக்கு போகிறதுக்கான லைனிங் போடலாம், அந்த டியூப் தெரியாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே டிசைன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த டியூப் எங்கே தண்ணி வரணுமோ அந்த இடத்துல கனெக்ட் பண்ணால் தான் வந்து தண்ணி வந்து அந்த டேப்பில் வரும். அதுதான் மார்க்கெட்டிங். எங்கேருந்து ஃப்ளோ வரும் அப்படிங்கிறது, அந்த ஃப்ளோ உண்டு பண்ணுறது தான் மார்க்கெட்டிங். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போகிறேன் பாருங்கள். அதாவது நிறைய பேருக்கு வந்து இன்னும் வந்து சேல்ஸு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்குது. நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னா, நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், நான் சேல்ஸில் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டுமே டோட்டலாக வேறு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்ல போதிங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மெடிக்கல் ஸ்டோருக்கு கடையை வச்சுருக்காரு, அந்த கடையில் வந்து மக்கள் வந்து வாங்குகிறாங்க, ஒருத்தர் வந்து எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து சேல். ஓகேங்களா? சப்போஸ் அதே மெடிக்கல் ஸ்டோருக்கு ஒரு ஸ்டாஃப் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸோ அல்லது யாரெல்லாம் இந்த மெடிசன் வாங்குறதுக்கு உருவாக்குற ஒரு செயல் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போயிட்டு என்னோட மெடிக்கல் ஸ்டோருக்கு வந்து நீங்கள் சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதோ, அல்லது அந்த அரவுண்ட் இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் மார்க்கெட்டிங். ரெண்டுமே ஒரே கடை தான், ஆனால் கடைக்குள்ளார நடக்கிறதுக்கு சேலு. வெளியில் நம்ம வந்து நம்ம கடையை பற்றி, நம்ம பொருளை பற்றி, நம்ம சேவையை பற்றி, நம்ம யூஎஸ்பி பற்றி வெளியில் சொல்கிறது தான் வந்து மார்க்கெட்டிங். நிறைய டைம் என்ன நம்ம நினச்சிக்கிறோன்னா, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்ம வந்து என்ன தான் வந்து கடையில் வந்து நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் ஸ்டாஃப் வைக்கலாம், ஒரு பிஸ்னஸ் வந்து சேல் நடக்கிறதுக்கு என்ன வேணால் விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் மார்க்கெட்டிங் இருந்து வெளியிலேருந்து ஒரு ஃப்ளோ, வெளியிலேருந்து மக்களை வர வைக்கிறதுக்கான ஒரு யுக்தி, ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பிளான் பண்ணல அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும், கோடிக்கணக்கில் நீங்கள் பணம் போட்டு ஒரு பொருள் அழகாக வச்சுருந்தா கூட விலை கம்மியாக வச்சுருக்கலாம், தரமாக வச்சுருந்துருக்கலாம், திறமையான ஆட்கள் உங்கள் நிர்வாகத்துக்குள்ளே இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் மார்க்கெட்டிங் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நமக்கு உள்ளே வரக்கூடிய ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லோ லெவலில் இருக்கிற பிஸ்னஸ் பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணிவிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. என்றைக்கு வந்து நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோமோ நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி, இந்த வருஷம் நம்மளுடைய சேல்ஸ் என்னவாக இருக்கணும், அடுத்த 3 வருஷத்துக்கு நம்ம சேல்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோமோ, நம்மளோட சக்திக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம மார்க்கெட்டிங்கில் இருக்கணும். அதுக்கு தேவையான ஃபண்டு வந்து நம்ம ஒதுக்கணும். நம்ம வந்து ஆட்களுக்கு வந்து நம்ம வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஒதுக்குறோமோ அது மாதிரி பல மடங்கு நம்ம வந்து மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணோம். உங்களுடைய டர்ன் ஓவரை பொறுத்தும், உங்களோட மார்ஜினை பொறுத்தும் நீங்கள் ஒரு பட்ஜெட்டை வந்து ஆனுவலில் வந்து இந்த வருஷம் நான் வந்து மார்க்கெட்டிங் இவ்வளோ செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும். மார்க்கெட்டிங்கில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோடு இருக்குது. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பர்டிகுலராக வந்து ஒரு சோசியல் மீடியானா அந்த ஒவ்வொரு டூல்லையும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஜென்ரலாக மார்க்கெட்டிங் பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது இந்த வீடியோ நான் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் லீட் ஜென்ரேஷனாக என்ன, சோசியல் மீடியாவில் எப்படி போகலாம், எஸ்இஓனா வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு வீடியோவில் பார்ட் 2, 3ல் வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து சொல்கிறதுக்கு இருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு மார்க்கெட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்றது நமக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாமல் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து தெரியாமல் இருக்காது. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம வந்து டெப்த்தாக நம்ம இறங்குறோம், அதில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மார்க்கெட்டிங்கில் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னு சொன்னால்
நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு 1 crore பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தால் 10 crore போகலாம், 100 crores கூட வந்து போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு உள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி விற்கிறீங்க, உங்களோட டர்ன் ஓவர் வந்து மந்த்லி 10 crores அல்லது 50 crores இருக்குது அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து உங்கள் சேல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அது சின்ன ஆளாக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் இருக்கிற நிலைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்கில் போனீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் நிறுவனம் இருக்கும். ஒரு பெரிய நிறுவனம் நல்லா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மார்க்கெட்டிங் வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் கூட ஷார்ப்பாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா, ஒரு வெளியூரில் வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து ஒரு ஒரு பொருளை வந்து நம்ம உள்ளூரில் கொண்டு வராங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இப்போ வந்து சேலத்தில் வந்து ஒரு ஸ்டோர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே ஜுவல்லரி கூட இருக்கட்டும், வந்து சேலத்தில் வந்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு டாப் ஸ்டோர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 500 crores டர்ன் ஓவர் பண்ணுதுன்னா, அவங்க உள்ள வர்றப்போ எப்படி நம்ம 2000 கோடி வந்து பண்ணுறது? அதுக்கு மார்க்கெட் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. சேலத்தில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அது மிடில் அண்ட் அப்பர் கிளாஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, இதெல்லாம் அனலிட்டிக்கல்ஸ், கூகுள் அனலிட்டிக்கல்ஸ் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. இதை வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம ஒரு ஆண்டர்பனராக இருக்கவங்க, ஒரு ஓனராக இருக்கவங்க நிறைய நேரத்தை நம்ம மார்க்கெட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு பணத்தை வந்து மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட்டுக்கோ அல்லது வந்து இந்த ஃபேஸ்புக் இவர் பண்ணுவார் இவர்கிட்ட கொடுக்கறதுக்கோ, இல்லை சோசியல் மீடியாவில் இவர் நல்லா பண்ணுறாரு, நல்ல டாப் ஆள் அவர்கிட்ட நம்ம கொடுத்தா நம்மளோட டிசைன் பண்ணி நமக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க, கட்டாயமாக அது மட்டுமே நமக்கு போகாது. நம்மளுடைய ப்ராடக்ட், நம்மளோட யூஎஸ்பி, இந்த மாதம் நமக்கு என்ன விற்கணும், அடுத்த 6 மாதம் என்ன விற்கணும், அடுத்த ஒரு வருஷம் நம்ம டர்ன் ஓவர் என்ன இருக்கணும் நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதை வந்து கண்டினியூவாக அந்த மார்க்கெட்டிங் பீப்புளோட நம்ம உட்காந்து, நம்ம ஒரு மென்டர் வச்சுக்கிறது தப்பு இல்லை, மார்க்கெட்டிங் மென்டர் இல்லை அந்த மாதிரி வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அவங்களோட நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து சொன்ன வெளிநாட்டிலேருந்து இல்லை வெளி மாநிலத்திலேருந்து வராங்கன்னா, அவங்க வந்து நம்ம வந்து 500 crores டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியாக இருந்தால் கூட, அவங்க அங்கேருந்து வர்றதுக்கு முன்னாடியே, இந்த ஊரில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே 2000 crores வந்து இங்கே மார்க்கெட் இருக்குதுன்னு வந்து பல விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ வியாபாரம் நடக்குது, இன்னும் எவ்வளோ பேர் வாங்கலை, அவங்க வாங்க வைக்கிறதுக்குலாம் என்ன மாதிரி ஆசைகள் உண்டு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை ஒரு 10-15 வேல்யூ ப்ரொபோஷனோட வந்து உள்ளே இறங்குறாங்க. நம்ம ஒரு 500 கோடிக்கு ஒரு நகைக்கடை வரதுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷமோ 20 வருஷமோ அவங்க வந்து ஆகுது. ஆனால் அவங்க வந்து ஒரே வருஷத்தில் கூட 1000 கோடி 1500 கோடி டர்ன் ஓவர் பண்ண முடியுது. காரணம், அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து முழுசாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதில் வந்து இறங்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன நிறுவனமாக இருக்குது அப்படின்னா கூட, உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு அந்த மார்க்கெட்டிங்கில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு செலவு பண்ணுறோம் அப்படி, நான் இவ்வளோ பண்ணனா எனக்கு வரல. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து வரல. சோசியல் மீடியாவில் நான் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கேன், அல்லது வந்து நான் ஒரு பெரிய ஹோர்டிங்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்கிறேன், ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் ரோட் ஷோ நடத்திருக்கேன், ஈவெண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு பல விஷயம் சொல்கிறோம். ஆனால் ஏன் நமக்கு வந்து வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் அது டெப்த்தாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங்லேருந்து டெப்த்தாக போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விளம்பரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விளம்பரத்தில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கடை பேர் வந்து அதில் இல்லை அப்படின்னா, அது உங்கள் விளம்பரமானே வந்து மக்களுக்கு தெரியாது. என்றைக்கு ஒரு விளம்பரம் வந்து உங்கள் பேர் போடலாம் கூட, இந்த விளம்பரம் இந்த கம்பெனி இதுன்னு தெரிய வைக்கிறோமோ, அன்னைக்கு தான் வந்து உங்கள் கஸ்டமர் வந்து உங்களை வந்து அதிகமாக வந்து வாங்குவாங்க. ஸோ மார்க்கெட்டிங்கில் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு உங்களோட டீமோட உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் என்னவாக இருக்கணும்னு முடிவு பண்ணி, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மார்க்கெட்டிங் மென்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி, நீங்கள் உங்கள் டீம் ஈவன் உங்கள் ஸ்டாஃபு கூட வந்து என்னென்னா முடிவு எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து கொடுக்கறது தப்பே கிடையாது. ஒரு ஓனராக இருக்கவங்க, ஒரு மேனேஜிங் டைரக்டராக இருக்கவங்க வந்து அதோட முழு ஈடுபாட்டோட டைம் எவ்ரி வீக் எவ்ரிடே 1 hour or 2 hour மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணோம். வீக்லியாக இருந்தால் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம். பண்ணிவிட்டு ஷார்ப்பாக டெப்த்தாக மார்க்கெட்டிங் நம்ம இறங்கினா மட்டும்தான் நம்ம ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸை ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான டூல்ஸ் இருக்குங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டிருக்கேன். அந்த டூலெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஒரு க்ளூ கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு சோசியல் மீடியாவில் நம்ம வந்து விளம்பரம் கொடுக்குறோம். ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து நான்